வணக்கம். வணக்கம். இங்க ரத்னங்கிறது ரத்னமா? அவர் எப்பவோ இறந்துட்டாரே தம்பி. நாங்க இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்து வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா. உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு அவரோட மருமகளாச்சே. பேரு கூட பாரதின்னு நினைக்கிறேன். எங்க அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாளே, அங்கதானே இருக்கா. அந்த மரகதமா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அவங்களுக்கும் பக்கவாதம் வந்ததுல இருந்து அவங்களையும் சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களேப்பா. மரகதம்மானா யாரு? பாரதியோட மாமியார் தம்பி. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நான் அவங்கள பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கான்டாக்டே இல்லப்பா. ஆனா எனக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதெல்லாம் வேண்டாம் மேடம். இல்ல பாரதி, நீங்க இப்படி இருக்கும்போது நாங்க 2 பேரும் உங்க கண்ணு முன்னாடி மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல இருந்தா அத பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? ஏய், அவங்க ஏன் கஷ்டப்பட போறாங்க? நீ என்ன அவங்க ஹஸ்பண்டைய கல்யாணம் பண்ணிக்க போற? ஆதியை தானே கல்யாணம் பண்ணிக்க போற? உங்க கல்யாணம் நடந்தா எனக்கு அது சந்தோஷம் தான் மேடம். அப்ப எங்க கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்னு பண்ணி வைப்பீங்களா? பண்ணி வைப்பேன். உங்க 2 பேரோட கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். ஒரு நிமிஷம். 2 minutes. வந்துடுறேன். என்னதான் சொல்லுங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒண்ணு சேராம நானும் அதையும் கல்யாணம் பண்ணிக்கிறது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. கவலைப்படாத மித்ரா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பாரதியும் அவங்க ஹஸ்பண்டும் ஒண்ணு சேருவாங்க. எப்படி அது சொல்ற? அது அப்படித்தான். பாரதி சொல்ற மாதிரி அவங்க விதிப்படி அப்படிதான் நடக்கும்னு தோணுது. ஆதி, ஸ்வீட் சாப்பிடுறியா? என்னம்மா, இப்பவே சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களா? பின்ன நீ சொன்ன வார்த்தை என்ன சும்மாவா? என் மகளும் என் மருமகனும் ஒன்னா சேர்ற நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நானும் அதுக்காகதாம்மா காத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, நான் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஆமா, இப்ப இதுல ஸ்வீட் ஒண்ணுதான் கேடு. தமிழ், அவனை எழுப்பு. ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாமா? எழுப்பு. தம்பி, டேய் தம்பி,
தம்பி போகாதீங்கப்பா, இருங்கப்பா. அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நீங்க என் கூடயே இருங்கப்பா, ப்ளீஸ் பா. தம்பி ஆதித்யா, ஆதித்யா, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம்ப்பா. நான், அக்கா, அம்மா, லட்சுமி பாட்டி, பெரிய பாட்டி, மனோ மாமா எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம்ப்பா. நீங்க திரும்பி போயிட்டா அம்மா அழுவாங்கப்பா. ஆதித்யா ரொம்ப அழுவாங்கப்பா. ப்ளீஸ் பா, போவாதீங்கப்பா, எங்க கூடயே இருங்கப்பா. ஆதி, ஆதி எழுந்துடா. அப்பா என்னடா தம்பி, கனவு கண்டியா? ஆமாக்கா. என்ன கனவு? அப்பா கனவுல வந்தாருக்கா. ரொம்ப நேரம் நம்ம கூட பேசிட்டு இருந்தாருக்கா. ஏண்டா நீதான் உங்க அப்பனை பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படிடா கனவுல வந்தார் பாட்டி. எனக்கும் அக்காவுக்கும் பொம்மை வாங்கிட்டு வந்தாரு, சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் அம்மாக்கு புடவை